டே 69 Black Sheep Pickyயோட டே vlog. போன்ல இருக்க வீடியோ ஃபைல்ஸ் எதுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்ல. டைம் போயிட்டே இருக்குப்பா, சீக்கிரம் பண்ணு ரீஸ்டார்ட். 0ல இருந்து ரீஸ்டார்ட். I put some black coffee. வெளிய பாக்கும்போது தான் ஞாபகம் வந்து நான் காய போட துணி எடுக்கவே இல்ல. துணியே எடுக்கவே இல்ல நான். காலைல எடுத்துக்கலாம். பனி பெய்யுது. சோ காலைல எடுத்துக்கலாம். I'll show the Nila in my room. இங்க இருந்து பார்த்தாலே நிலா தெரியுது. அப்புறம் பாத்துக்கலாம், வேலை இருக்கு. நான் ஸ்பைடர் பட வில்ல மாதிரி நிறைய ரூம் எடுத்து கொண்டுட்டேன். ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்ல, அதான் நேச்சர். இன்னைக்கு நான் ஷர்ட் அயன் பண்ணிலாம் கிளம்பி இருக்கேன். அப்புறமா தான் தெரியுது இந்த ஷர்ட் அங்கிள் மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு அயன் பண்ணிருக்கேன். சோ இதான் போட்டு போக போறேன். அங்க பார்த்தது சும்மா வீடியோக்காக, இதான் ஒரிஜினல். இன்னைக்கு நான் டியூஸ்டே கூட தெரியாம பல உயிரை கொண்டுட்டேன். பாவ மன்னிப்பு கொடுங்க முருகா. மார்ச் 10 டியூஸ்டே. உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. நான் கிளம்பி ஆபீஸ் வந்துட்டேன் गाइस. நான் சிவனேன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டா. நான் உமன்ஸ் டேக்கு சும்மா வீடியோக்காக விஷ் பண்ணனா. ஏன் வீடியோக்காக எல்லாம் பண்ணல? வீடியோக்காக தான் பண்ண. நேர்ல இருக்க எங்களுக்கு பண்ணல. நேர்ல பண்ணாம வீடியோல பண்ணி என்ன பிரயோஜனம்? பொண்ணா இருந்தா தான் பண்ண முடியும். அடிக்கிற வீடியோக்காக என்ன அடிக்கிற? ஹார்ட் பிரேக் பண்ணிட்டா. நான் ஏன் வீடியோக்காக நடிக்கணும்னு கேட்டா. ஒரு மாதிரி யோசனையாவே இருந்துச்சு. நான் யாருக்குமே சொல்லவே இல்லை. மாங்காய் வாங்கின அக்காவுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்புறம் வீடியோல தான் சொன்னேன். என்னோட அம்மா கூட சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ உறுத்திட்டே இருந்துச்சு. உடனே என்னோட ஹெட் சுந்தரம் எனக்கு மெசேஜ் போட்டேன். உடனே ஓகே போட்டாரு. அப்ப என் வீடியோ நல்லா இருந்தா உடனே ஓகே போட மாட்டாரு போல. இப்பதான் புரியுது. உடனே வண்டி எடுத்துட்டு பாண்டி பஜார் போயிட்டேன். ஒரு வேகத்துல இங்க வந்துட்டேன். எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. சரி காமனா கம்பல் வாங்கலான்னு பார்த்தேன். என்னங்க கேர்ள்ஸுக்கு கம்பல்லாம் இவ்வளவு ரேட்ல விக்குது? நான் அண்ணங்கிட்ட 10 ரூபாய்க்கு கேட்டேன். 10 ரூபாய்க்கு கம்பல் எல்லாம் கேட்டாங்க. 10 ரூபாய்க்கு அவர் எனக்கு கேவலமா பார்த்தாரு. இட்ஸ் ஓகே. அவர் எடுத்து கொடுத்தாரு. ஆபீஸ்ல எல்லாம் கேர்ள்ஸ் அவ்வளவா இல்லையே, 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. என்னோட பட்ஜெட்டுக்கு நான் 10 செட் வாங்கி எடுத்துட்டு வந்து விச்சு கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப நானா கொடுத்தா நல்லா இருக்காது. நீயாவே இங்க இருக்க எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிட்டேன். இப்ப இது விக்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கூப்பிட்டாரு. என்னப்பா இதுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி உமன்ஸ் டேக்கு ஆபீஸ்ல இருக்க அக்காக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். சரிப்பா ரொம்ப நல்லது. உமன்ஸ் டேக்கு கொடுத்துட்டேன். சிப்ளிங்ஸ் டேக்கு மொத்தம் இந்த ஆபீஸ்ல எத்தனை பேர் அண்ணன் கூப்பிடுறேன்னு கணக்கெடுத்து நான் சிப்ளிங்ஸ் டேக்கு ஆபீஸ்ல இருக்க அண்ணாக்கெல்லாம் வாங்கி தரணும். அப்படி ஏப்ரல் 10 வாங்கி தரலனா ஏப்ரல் 10 இல்லன்னா அன்னைக்கு வரட்டாமே. அப்புறம் எங்க கையில தான். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. விக்கி எங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிருக்கா. முடிஞ்சு போச்சு. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்துல இருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். அவசரமா எந்த முடிவும் எடுக்க கூடாது. காதை குத்திட்டு வீட்டுக்கு போன முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வாங்கப்பா. அதுல இருந்து ஒரு கம்பல் எடுத்து வெங்கட் காது குத்தி விட்டோம் எல்லாரும் சேர்ந்து. இவன் தான் குழந்தையா? தெரிஞ்சிருந்தா போனி ஷூட்டுக்கு வந்துருமே. நம்ம முதல் தடவை இருக்கா. நானும் சும்மாதான் பண்றாருன்னு பார்த்தா உண்மையிலே குத்திட்டாரு. அவ்வளவுதான், டைம் முடிச்சா. இப்ப நான் எடிட்ல உட்காந்துட்டேன். வீடியோ முடிச்சு கொடுத்துட்டு நான் கிளம்பி ரூம் வந்துட்டேன். என்னால முடியல. நான் கொஞ்ச நேரம் பவர் நாப் எடுக்கலாம்னு படுத்தேன். அவ்வளவுதான், தூங்கிட்டு இருக்கேன். இந்த நாள் முடிஞ்சு போச்சு. நாளை சந்திப்போம். வட்டா மாமே.